கனடா பாராளுமன்ற தேர்தல் 2025. 2015ஆம் ஆண்டு முதல் கனடாவின் பிரதமராக பதவி வகித்து வந்த ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த ஜனவரி மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தார். உள்நாட்டு பிரச்சினை, அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதைத் தொடர்ந்து கனடா மீதான வரி உயர்வு ஆகியவற்றின் காரணமாக ட்ரூடோ தனது பதவியை ராஜினாமா செய்தார். கனடாவில் லிபரல் கட்சி ஆட்சியில் இருந்த நிலையில் தொடர்ந்து கனடா மத்திய வங்கியின் முன்னாள் தலைவரும் லிபரல் கட்சியைச் சேர்ந்த மார்க் கார்னி புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். மார்க் கார்னி 14வது பிரதமராக பதவியேற்ற நிலையில் அக்டோபர் மாதம் வரை கனடா பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் இருக்கின்றது. இருந்தும் முன்கூட்டியே தேர்தல் நடத்த திட்டமிட்டு மார்க் கார்னி நாடாளுமன்றத்தை கலைத்தார். அதன்படி ஏப்ரல் 28ஆம் தேதி கனடா பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. லிபரல் கட்சி சார்பாக மார்க் கார்னி, பியர் பாய்லி ஜிஃப்ரே கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பாக NDP சார்பில் ஜக்மீத் சிங், பசுமை இணைத் தலைவராக ஜனாத்தான் உள்ளிட்டோர் களமிறங்கினர். மொத்தம் 343 MPக்களுக்கான தேர்தல் நடைபெற்ற நிலையில் 172 இடங்களில் வெற்றி பெறுபவர்கள் ஆட்சியை அமைப்பார்கள். கடந்த 2004ஆம் ஆண்டு தேர்தலில் 61% வாக்குகளும் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் 63% வாக்குகளும் பதிவானது. அதிகபட்சமாக 2019ஆம் ஆண்டு 67% வாக்குகள் பதிவானது. இந்த தேர்தல் வெறும் கனடாவின் பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்காக அல்ல, ஒரு வகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் நிலைப்பாட்டுக்கே எதிராக நடத்தப்பட்ட பொது சோதனையாகவும் பார்க்கப்படுகின்றது. கனடாவின் 2025 கூட்டாட்சி தேர்தலில் மார்க் கார்னி தலைமையிலான லிபரல் கட்சி வெற்றி பெற்று 4வது முறையாக ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கனடாவுக்கு எதிரான வர்த்தக தடை மற்றும் கனடா ஐக்கிய அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாற வேண்டும் என்ற கருத்து கனேடியர்களிடையே தேசிய உணர்வை ஊக்குவித்தது. இதனால் லிபரல் கட்சிக்கு ஆதரவு அதிகரித்தது. முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது பதவியை விட்டு விலகிய பின்னர் மார்க் கார்னி முன்னாள் மத்திய வங்கியின் தலைவர் கட்சியை மீண்டும் முன்னேற்றினார். 2025 கனடா கூட்டாட்சி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் முக்கியமான மாற்றங்களும் நிகழ்வுகளும் இடம்பெறவுள்ளன. மார்க் கார்னி தலைமையிலான லிபரல் கட்சி 2025 தேர்தலில் 343 தொகுதிகளில் 169 இடங்களை வென்று சிறுபான்மை அரசை அமைத்துள்ளது. இது 1980ஆம் ஆண்டுக்கு பிறகு கட்சியின் மிக உயர்ந்த வாக்குச்சீட்டு வீதம் 43.7% ஆகும். இருப்பினும் முழு பெரும்பான்மைக்கு 3 இடங்கள் குறைவாக இருந்ததால் சிறிய கட்சிகளின் ஆதரவு தேவைப்படுகின்றது. 1957ஆம் ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக மன்னர் சார்ல்ஸ் தலைமையில் 2025 மே 27 கனடா பாராளுமன்றம் தொடங்கவுள்ளது. இது கனடாவின் சுயாதீனத்தை குறிக்கும் முக்கியமான நிகழ்வாகவும் கருதப்படுகின்றது. மார்க் கார்னி மே 12ஆம் தேதிக்குள் பாலின சமநிலையுடன் புதிய அமைச்சரவை அமைப்பதற்கான திட்டங்களை அறிவித்துள்ளார். இந்த அமைச்சரவை குற்றம், ரியல் எஸ்டேட் மற்றும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும். கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியர் பாய்லி ஜிஃப்ரே தனது தொகுதியில் தோல்வியடைந்தார். இது கட்சிக்கான பெரிய அதிர்வாகும். NDP தலைவர் ஜக்மீத் சிங் தனது தொகுதியில் தோல்வியடைந்தார். கட்சியின் அதிகாரப்பூர்வ கட்சியாக நிலை பெறுவதற்கு தேவையான இடங்களை பெறவில்லை. பிளாக் கேபெக்குவா குஜேபெக் மாநிலத்தின் பிரச்சினைகளை முன்னெடுத்து மத்திய அரசுடன் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றனர். மார்க் கார்னி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வர்த்தக தண்டனைகளுக்கு எதிராக பதிலடி வரிகள் விதிப்பதன் மூலம் கனடாவின் பொருளாதார சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக நடவடிக்கைகள் எடுக்க திட்டமிட்டுள்ளார். மேலும் குடியரசு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான புதிய ஒப்பந்தங்களை உருவாக்குவதற்கும் முயற்சிக்கின்றார். இந்த மாற்றங்கள் கனடாவின் அரசியல் நிலைமையை புதிய பாதையில் நகர்த்தும் முக்கிய தருணங்களாகும். நன்றி.